நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். இது ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் பேஸ் பண்ணி வர ஒரு சம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பார்க் இருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ஷேப்பு. அப்போ எல்லா சைடும் ஈக்குவல். சரி, அந்த பார்க்கை சுற்றி ஒரு பாத் இருக்கான், யூனிஃபார்ம் வித் ஆஃப் 2 மீட்ரு. அந்த பார்க்கை சுற்றி அழகாக 2 மீட்டருக்கு யூனிஃபார்மாக ஒரு பாத் இருக்கு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பாத்தோட ஏரியா 288 ஸ்கொயர் மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர் ஆஃப் த பார்க். பார்க்க பயங்கரமா இருக்கா? அப்படிலாம் இல்லை, ஈஸியா முடிஞ்சிடும். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா கவனமா பாருங்க. இது ஒரு பார்க், ஓகேவா? ஸோ இதுல நடுவில் இருக்கிறது பார்க்கு, ரைட்டா? இது சுத்தி இருக்கு இல்லையா, இதுதான் அந்த யூனிஃபார்மான பாத்து, ரைட்டா? ரைட். ஸோ இது எல்லா பக்கமே எப்படி இருக்க போது? 2 மீட்ரு 2 மீட்ரு 2 மீட்ரு 2 மீட்டர். முதல்ல பார்க்கோட சைடு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்கோட ஒரு சைடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஓகே. அப்போ இந்த தூரம் எவ்வளவா இருக்கும்? இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 2 மீட்ரு, இந்த பக்கம் ஒரு 2 மீட்ரு. அப்போ மொத்த தூரம் எவ்வளவா இருக்கும்? இது எக்ஸு ப்ளஸ் 2, இந்த 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கும். ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் 4, ரைட். சரி, இந்த பாத் இருக்கு இல்லையா, இதோட ஏரியான்றது இந்த இடத்த மட்டும்தான் குறிக்கும், கரெக்டா? கரெக்ட். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த பெரிய ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து இந்த குட்டி பார்க்கோட ஏரியாவை கழிச்சிட்டோம்னா நமக்கு இந்த ஏரியா கிடைச்சிரும், ரைட்டா? அதை எழுதலாமா? சரி, ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ஏரியா ஈக்குவல்ஸ் ஏ ஸ்கொயர். ஏன்னா என்ன? சைடு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெரிய ஸ்கொயரை பார்ப்போம். பெரிய ஸ்கொயரோட சைடு என்ன? எக்ஸ் ப்ளஸ் 4. எக்ஸ் ப்ளஸ் 4 ஸ்கொயர்ன்றதுனால ஸ்கொயர் 4. இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? சின்ன ஸ்கொயரை மைனஸ் பண்ண போகிறோம். சின்ன ஸ்கொயர் யார்? நமக்கு உள்ளே இருக்க பார்க்கு. இந்த பார்க்கோட சைடு எவ்வளோ? எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்படி பண்ணால் என்ன கிடச்சிரும்? நமக்கு இந்த பாத்தோட ஏரியா கிடச்சிரும், ரைட்டா? நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பார்க்கோட பாத் இதை மொத்தமாக கன்சிடர் பண்ணால் பெரிய ஸ்கொயரு, உள்ள பார்க்கு, இது சின்ன ஸ்கொயர். ஸோ பெரிய ஸ்கொயர்லேருந்து சின்ன ஸ்கொயரை கழிச்சா இந்த பாத்தோட ஏரியா கிடச்சிரும். கொஷினில் நமக்கு இந்த பாத்தோட ஏரியா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அது என்ன? 288. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா இந்த எக்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா சைட் ஆஃப் த பார்க். அதுலேருந்து பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. பண்ணலாமா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏன்ற பிளேஸில் எக்ஸு, பின்ற பிளேஸில் 4 இருக்குது. ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் 2ab. 2 into x 2x, 2x into 4 8x minus x square equals 288. x squared cancel ஆகிடும். 16 plus 8x equals 288. இந்த 16 ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். 8x equals 288 minus 16. ஸோ 8x equals 288 minus 16 எவ்வளோ? 272. அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 180 side. 8 3s are 24. ஸோ ரிமைனிங் 3 வரும். 8 4s are 32. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் 34 மீட்டர். இப்போ எனக்கு என்ன வேணும்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? 4a. ஏ தான் என்னது? சைடு. அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். ஸோ அது கிடச்சிருச்சு. அதுதான் என்னென்னா 34. 4 into 34 எவ்வளோ? 4 4s are 16, ரிமைனிங் 1. 4 3s are 12, 12 plus 1 13. ஸோ அப்போது 336 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? ஓகே, ஆப்ஷன் டி 136 மீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியராக பார்க்கணும்.
அந்த பாத்துன்றது அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் இன்னர் ஸ்கொயர்ன்ற ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் இன்னர் ஸ்கொயரோட லென்த் அப்படின்றத எக்ஸ்ன்னு கேல்குலேட் பண்ணிட்டு அதை வச்சு சம்மா ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அவங்க கொடுத்த ஏரியாவிலேருந்து அந்த இன்னர் ஸ்கொயரோட லென்த்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏரியா கேட்டிருந்தா ஏரியா, இல்லைன்னா பெருமீட்டர் கேட்டிருந்தா பெருமீட்டர், அந்த மாதிரி ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். பை.